ஹெச்டிஎம்எல்ல மார்க்குன்னு சொல்லி ஒரு டேக்கை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கேன், பிங்கிற ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் பின்னு சொல்லி வந்துடும். இப்போ இந்த இடத்துல போய் நான் வந்து மை சேனல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன டைப் பண்ணுறேன்னா இதே மாதிரி நைஸு கம்ப்யூட்டர் டுட்டோரியல்னு சொல்லி என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல நைஸ் கம்ப்யூட்டர் டுட்டோரியலை மட்டும் எனக்கு ஹைலைட்டில் வரணும். இப்போ இதை போய் ரன் பண்ணி பாருங்களேன். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கூகுள் குரோமில் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. மை சேனல் நேம் சொல்லி வருது, நைஸ் கம்ப்யூட்டர் டுட்டோரியல்ஸ் வருது. எனக்கு இது மட்டும் ஹைலைட் பண்ணி வரணும், இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வரணும். அப்போ அதுக்கு தான் அந்த என்னது மார்க்குங்கிறது ஒரு. அப்போ இந்த இதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹைலைட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு ப்ராக்கெட், அதாவது டேக் ஓப்பன் பண்ணி மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் மார்க் வந்துடும். இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் தூக்கி போட்டுக்க வேண்டியது. அதாவது இந்த பி டேக்குக்கு முன்னாடி தூக்கி அதை போட்டுங்க. இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது. கண்ட்ரோல் வி கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட வேண்டியது. சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை வந்து ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ரீப்ரெஸ் பண்ணுங்கள். ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹைலைட்டில் வந்துடும்.